அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். பட்டிமன்றங்களில் முன்னாலாம் ஒரு ஜோக் ஒன்று சொல்லுவோம். ஒருத்தர் கொடி மரத்தை நட்டுட்டு அதில் ஏறி 1 அடி 2 அடி 3 அடின்னு அளந்துக்கிட்டு போகிறாரு. என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னா, இல்லை பேசாமல் இரு, இதை நான் அளக்கணும், எவ்வளவு அப்படின்னு தெரியணும், ஒசரம் எவ்வளோ இருக்குன்னு தெரியணும். எங்கள் தலைவர் கேட்டார், கட்சி கொடியினுடைய கம்பம் எவ்வளோ ஒசரம்னு கேட்டார். அடக்கு இருக்கா, அதை படுக்க வச்சு அளக்க வேண்டியது தானே, ஏன்டா நட்டுவிட்டு அளந்துக்கிட்டு இருக்கிறான்னு. நான் என்ன அவ்வளோ முட்டாளா, விஷயம் தெரியாதவனா? எங்கள் தலைவர் அதோட உயரத்தை தான் கேட்டாரே தவிர அதோட நீளம் என்னன்னு கேட்கலையே அப்படின்னு. அப்புறம் தலைவர்கிட்ட போய், என்னங்க உங்கள் தொண்டை இவ்வளோ மடையனாக இருக்கிறான் அப்படின்னு கேட்டால், அவரு ஒன்று, இவன்லாம் தொண்டனாக இருக்கிறதுனால தான் நான் தலைவனாக இருக்க முடியுது அப்படின்னாராம். இது வேடிக்கையாக இன்றைய சூழலை பற்றி மேடையிலேயே நாங்கள் சொல்லுவது. அப்போ அறிவு என்பது தான் ஒரு மனிதனை எல்லா காலத்திலும் எடை போட உதவுகிறது. அறிவு உடையார் எல்லாம் உடையார் அப்படின்னு திருவள்ளுவர் கூட சொல்லுகிறார். அப்போ கிட்டத்தட்ட பிறந்ததில் இருந்து ஒரு 17 ஆண்டு காலம் பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு அப்படின்னு வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியமான பகுதியை படிப்பை நாம் சேர்த்து கொள்வதற்காகவே நாம் செலவழிக்கிறோம். அப்போ அறிவு அவ்வளவு முக்கியமான விஷயம். அறிவு செல்வம் மட்டுமல்ல, அறிவும் அற்றம் காக்கும் கருவிதான். திருவள்ளுவர் செல்வம் அற்றம் காக்கும் கருவி, செய்க பொருளை அப்படின்னா கூட அதை எப்படி செய்வது, அதை எப்படி தக்க வைத்து கொள்வது, சரியான வகையில் செலவழிப்பது, இதுக்கெல்லாம் அறிவுன்னு ஒன்று வேணாமா? நாளை நடப்பதை யார் அறிவார்? அதனால் இன்றைக்கி கையில் கொஞ்சம் வரப்பவே இன்னிய செலவுக்குன்னு கொஞ்சம், எதிர்கால ஆயுள் காப்பீட்டுக்கு அப்படின்னு கொஞ்சம் நம்ம முதலீடு செய்ய வேண்டியது அப்படிங்கிறதும் முக்கியமானதாக இருக்கிறது. இதுதான் எதையும் வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் அப்படின்னாரு நம்ம பெரியவர். அப்போ அறிவு என்பது மிக முக்கியமானது. அதை நம்மை தகுதிப்படுத்தி கொள்வதற்கு எவ்வளவு நாம் அதை பட்டை தீட்டுகிறோமோ அவ்வளவுக்கு நம் வாழ்க்கை ஒளி வீசுகிறது, சந்தேகம் இல்லை. மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் ட்ரைனிங் தருது அப்படின்லாம் சொல்லுவாங்களே, அது மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் தரத்துக்காக ஒருத்தர் என்ன பண்ணார், ஒரு 10 எம்ப்ளாயீஸ் அவங்களுக்கு ட்ரைனிங் தரன்னு ஒரு அறைக்குள்ளே அழைச்சிக்கிட்டு போய் எல்லாரையும் அப்படியே உட்கார வச்சார். எல்லாம் உட்காந்தார். அங்கே ஒரு டிவி வேறு இருந்தது, அதையும் ஆன் பண்ணார். ஆன் பண்ணிவிட்டு அங்கே நிறைய அந்த அறையில் பல விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றன. அவர் சொன்னார், இந்த அறையிலே மஞ்சள் வண்ணத்தில் என்ன பொருட்கள் இருக்கின்றன அப்படின்னு எனக்கு ஒரு 10 பொருள் நீங்கள் பார்த்து சொல்லணும். நான் உங்களுக்கு ஒரு சாய்ஸ் தரேன். ஒருவேளை மஞ்சள் வண்ணத்தில் உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா, கருப்பு வண்ணத்தில் இருக்கிற பொருட்கள் 5 பொருள் கண்டுபிடிச்சி இந்த அறையில் எனக்கு நீங்கள் சொல்லணும். கருப்பு வண்ணத்தில் இந்த அறையில் நீங்கள் எல்லாம் உட்காந்துருக்கிறீங்க, இங்கே இருக்கிற கருப்பு நிற பொருட்களை எனக்கு நீங்கள் இங்கே காட்ட வேண்டும் அப்படின்னார். சுற்றி வர பார்க்குறாங்க, ஒன்றுமே இல்லை. கருப்பு கலரில் அந்த அறையில் எதுவுமே இல்லை. மேலே ஃபேனை பார்த்தா சரி, அப்புறம் அங்கே ஒரு ஃப்ரிட்ஜு இருக்குது, பீரோ இருக்குது, ஃபைல்ஸ்லாம் அடுக்கி வச்சுருக்குறாங்க, டேபிள் இருக்குது, கருப்பு கலரே இல்லை. அப்புறம் கஷ்டப்பட்டு ஒருத்தர் மட்டும், சார் நான் போட்டிருக்கிற சாக்ஸு கருப்பு கலர் சார் அப்படின்னார். இன்னொருத்தர் உடனே, ஆமாங்க நாங்கள் போட்டிருக்கிற ஷூலாம் கருப்பு கலர் தாங்க அப்படின்னார். இன்னொருத்தர் பேனாவை எடுத்து, சார் இதுவும் பிளாக் கலர் பென் தான் சார் அப்படின்னார். இது மாதிரி முக்கியமானே ஒரு 4-5 தான் சொல்ல முடிஞ்சுது. ஒருத்தர் மட்டும், சார் கருப்பு கலரில் 5 காட்டணும் நீங்கள், இல்லை நான் 500 காட்டுறேன், என்ன சார் தரீங்க எனக்கு பரிசு அப்படின்னார். அவரு அசந்துட்டார். என்னங்க சொல்கிறீங்க, நீங்கள் 5 காமிச்சா போதுங்க, இந்த அறையில் 500 கருப்பு கலர் விஷயங்களை காட்டணுன்னு இருக்கிறீங்க, நான் காட்டுறேன், என்னோட யார் சவாலுக்கு வரீங்கன்னார். எப்பா இவன் சொல்கிறத பார்த்தா நிஜமாலுமே காட்டுவான் போல் இருக்குதே அப்படின்னு அவங்கள அசந்து போய், இல்லைப்பா நீயே காட்டுன்னு அவர் செல்ஃபோனை எடுத்துக்கிட்டு அதை ஆன் பண்ணி, ஸ்மார்ட் ஃபோன் தானே, கருப்பு கலர் பஸ்ஸு, கருப்பு கலர் பிளேனு, கருப்பு கலர் ட்ரெஸ்ஸு, அப்புறம் கருவண்டு, செல்ஃபோனில் என்னென்னலாம் பிளாக் கலரில் படங்கள் காட்ட முடியுமோ வரிசையாக காமிச்சிக்கிட்டே இருக்கிறார். எல்லாம் நொந்துட்டாங்க. ஏன், அவர் என்ன சொன்னார், இந்த அறையில் எல்லாம் இருக்கிறீங்க, எனக்கு கருப்பு நிறத்தில் 5 பொருள் காட்டுங்கன்னார். இந்த ரூமில் இருக்கிற 5 பொருளை எடுத்து காட்டுங்கன்னு நான் சொன்னார். இல்லை, அப்போ எல்லார்கிட்டையும் செல்ஃபோனும் இருக்குது,
எல்லாருக்கும் இதை செல்லில் பார்த்து சொல்ல முடியுன்றதும் தெரியும். ஆனால் உரிய நேரத்தில் உரிய விதத்தில் சரியான வகையில் அதை பயன்படுத்தி சொல்லுவது என்பதையும் காட்டி வெற்றி பெறுவது என்பதையும் ஒருவருடைய அறிவின் அளவுதான் தீர்மானிக்கிறது. ஐக்யூ அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இன்டெலிஜென்ட் கோஷன்ட் அப்படின்னு. ஆனால் இதையும் தாண்டி ஒரு மனிதன் முழுமையானவன் என்பதை உறுதிப்படுத்துவது இது அல்ல. இந்த அறிவுக்கும் அப்பாற்பட்டு ஒரு அற்புதமான விஷயம் இருக்கிறது. சொல்லப்போனால் அது மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்கணும் இருக்கா அப்படின்னு அவங்க கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நான் ஒரு சம்பவம் மட்டும் சொல்கிறேன். நம்ம ரவீந்திரநாத் தாகூர் இருக்கிறார்கள, தேசிய கீதம் எழுதினாரே, மிகப்பெரிய கவிஞர், கீதாஞ்சலிக்காக நோபல் பரிசு வாங்கினவர். அவர் எழுதிய அந்த கவிதை கீதாஞ்சலி என்கிற அந்த கவிதை தொகுப்புக்காக நோபல் பரிசு கொடுத்து அவரை இலக்கிய உலகிலே கொண்டாடினார்கள். அவருக்கு ஒரு விழா எடுப்பதற்காக அவரை கல்கத்தாவிலே ஒரு விழா எடுத்து அவரை பாராட்ட வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இவரும் அந்த விழா நடக்கிற அன்னைக்கு காலையில் போய் இறங்கிட்டார். ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கிறார், தங்கும் அறையில். அவரை பார்க்கறதுக்காக ஒரு 4 பேர் வருகிறார்கள், நண்பர்கள், அமைப்பாளர்கள். அவங்க வந்துட்டு, ரொம்ப மகிழ்ச்சி, நீங்கள் வந்ததில் எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமை, இன்றைக்கி மாலை உங்களுக்கு இந்த விழா, முதல்ல இது, அடுத்தது இவர் தலைமை உரை, இவர் வாழ்த்துரை பேசுவார், இப்படிலாம் பேசினார். பேசி முடிச்சுட்டு, ஐயா நாங்கள் உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக ஒன்று இருக்கணுன்ற காரணத்துக்காக ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். என்னங்க ஆச்சரியம் அப்படி? இன்றைக்கி உங்கள் பிறந்த நாள், அதை நீங்கள் சொல்லலை, ஆனால் எங்களுக்கு தெரியும் இன்றைக்கி தான் உங்கள் பிறந்த நாள். உங்கள் பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடணும்னு நாங்கள் 4 நண்பர்கள் விரும்புகிறோம். அதனால் உங்களுக்காக ஒரு கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடலாம் முடிவு பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு சம்மதங்களா அப்படின்னு கேட்டார். இது என்ன பெரிய விஷயம், சரிதான் அப்படின்னாரு. அவர் கை காமிச்சார். அந்த ஹோட்டலில் இருக்கிற ஒரு ஊழியர் சிப்பந்தி, அவர் அங்கேருந்து ஒரு கேக் ஒன்று கொண்டு வந்து வச்சு, அதை வெட்டுங்கன்னு அந்த சின்ன கத்தியை கொடுக்குறாங்க. தாகூர் அதை 6 துண்டுகளாக அந்த கேக்கை வெட்டுறார். 6 துண்டு எதுக்கு? நம்ம 4 பேர் இருக்கிறோம், தாகூர் இருக்கிறாரு 5 பேர், எதுக்குங்க 6 துண்டாக போடுறீங்க அப்படின்னு. தாகூர் சொன்னார், ஏன் பிறந்தநாள்னா நமக்கு மட்டும்தானா? இதை கொண்டு வந்தார் சிப்பந்தி, அவருக்கும் இதை கொடுக்கலாமே அப்படின்னு முதல்ல அவருக்கு எடுத்து கொடுத்தாராம். இப்போ பாருங்கள், ஒருவன் மகத்தான கவிஞன் என்பதை அவனுடைய கீதாஞ்சலி முடிவு செய்கிறது. ஆனால் தன்னுடைய நண்பர்களைப் போலவே, ஏன் தன்னை போலவே அங்கே பணிபுரிகிற ஒரு சிப்பந்தியும் ஒரு மனிதன்தான், அவனும் தனக்கு சமமானவன் தான். இந்த பிறந்த நாள் வைபவத்திலே கொண்டாடுகிற பொழுது அவனுக்கும் அதில் ஒரு பங்கு இருக்கிறது என்று நினைக்கிற அந்த மனம் இருக்கிறதே, அதுதான் கவிஞன் என்பதையும் தாண்டி ஒருவனை மனிதன் என்கிற நிலைக்கு உயர்த்துகிறது. அப்போ அறிவு உயர்ந்தது, ஆனால் உணர்வால், மனித நேயத்தால், மனிதாபிமானத்தால், பிறரிடத்தில் காட்டுகிற அன்பும் அக்கறையும்னால்தான் நாம் முழுமை அடைகிறோம். நாம் முழுமை அடைந்திருக்கிறோமா? கொஞ்சம் யோசிப்போமே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.